சென்னையில் கல்வியாளர்கள் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா. வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. பாராட்டு விழாவில் முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கி கௌரவிப்பு. செங்கோல் வழங்குகிற தருணம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மாணவர்களே. இந்த செங்கோல் இந்த நிகழ்வுக்காக அல்ல, இனி எழுதப்பட போகிற வரலாற்றுக்காகவும் தரப்படுகிற செங்கோல். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் முதலமைச்சரை புகழ்ந்து பாடல்களும் அரங்கேற்றம். திமுகவுக்கு வாக்களித்த மக்களே சுயாட்சியின் நாயகர்கள். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பூனைக்கு மணி கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கருத்து. ஆளுநருடன் தமக்கு தனிப்பட்ட பகை இல்லை என்றும் பேச்சு. தமிழக மாணவர்களின் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது. அரசு செலவு செய்யும் போது ஆளுநர் வேந்தராக இருப்பது நியாயமா என்று முதலமைச்சர் கேள்வி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மன்னராட்சியை வீழ்த்தும் தேர்தலாக அமையும். திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் சூளுரை. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு ஏன் எரிச்சல் என இபிஎஸ் கேள்வி. தங்கள் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையும் என்றும் நம்பிக்கை. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி. கூட்டணி விவகாரத்தில் திமுக பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாறும் என்றும் கடுமையாக சாடல். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் சென்னை வழியாக இலங்கை தப்பிச் சென்றார்களா? இலங்கை சென்றடைந்த விமானத்தில் தீவிர சோதனை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சந்திப்பு. ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து பிரதமர் கேட்டறிந்ததாக தகவல். பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதித்தது மத்திய அரசு. பாகிஸ்தான் கொடிகளை தாங்கிய கப்பல்களுக்கும் இந்திய துறைமுகங்களில் அனுமதி மறுப்பு. போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஏவுகணை சோதனை நடத்திய பாகிஸ்தான் 450 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக தகவல். அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் பாஜக அரசுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டனம். எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் அதனை சட்டப்பூர்வமாக திமுக எதிர்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும். திறமை வாய்ந்தவர்களுக்கே வாய்ப்பு என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம்.
பயத்தால் பழனிசாமி பாஜகவை ஏற்றுக்கொண்டதாகவும் சாடல். சமூக வலைதளங்களில் திமுகவினர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும். 1244 இடங்களில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தில் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை உள்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 6ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர் உள்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. (2024) அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். தன்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்கள். விபத்தில் சிக்கியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை அமைந்தகரையில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் குண்டு கட்டாக கைது செய்த காவல்துறையினர். மதுரையில் 5வது நாளாக களை கட்டிய சித்திரை திருவிழா. மாட வீதிகளில் உலா வந்த மீனாட்சி அம்மனை பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. திருவண்ணாமலை அருகே விபத்தை ஏற்படுத்தியது குறித்து நியாயம் கேட்கச் சென்றவர்கள் மீது கொடூர தாக்குதல். அதிமுக முன்னாள் ஊராட்சி தலைவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தேமுதிகவில் இருந்து விலகுவதாக ஒருபோதும் கூறவில்லை. வீடியோவை வெளியிட்டு முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி விளக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாம்பிராணி ஆலையில் தீ விபத்து. பாலாடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் கிராம மக்கள் பெரும் பீதி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர். பயணிகள் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சார், பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் பிடிக்க முடியாதா? ஏன் சார் ஸ்டாப் இல்லையா சார்? பொன்னமரை பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்து என்னோட போறியா? போய் மேனேஜர் வேலைங்க போங்க. ஏங்க நீ இங்க நிப்பாட்டு பிடிக்க முடியாதா? முடியாது. சரி பா. எவ்வளவு பேர் இறங்குறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு?
புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. கிணற்றில் விழுந்தும் கயிறு இறுகியும் 2 காளைகள் உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம். நான்கு கால் பாய்ச்சலில் சென்ற காளைகளை கண்டு பொதுமக்கள் உற்சாக ஆரவாரம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலுக்கு நாகை மீனவர்கள் கடும் கண்டனம். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. கோடைக்கானலில் விஜய் சென்ற மலைப்பாதையில் விழுந்த ராட்சத மரம். மரத்தை அகற்றிய ஜனநாயகன் படக்குழுவினர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியின் தடுப்புகளை உடைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளால் பரபரப்பு. தட்டி கேட்ட ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி தொடக்கம். தமிழர்கள் பண்பாட்டை விளக்கும் வகையில் காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை. தீவிரவாதம் மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தீவிரவாதிகளுக்கு உதவி செய்பவர்களை விட்டுவிட மாட்டோம் என்றும் உறுதி. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் காற்றுடன் கொட்டிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. இளநிலை மருத்துவ தேர்வில் முறைகேடு செய்ய உடந்தையாக இருந்த MBBS மாணவர்கள் 26 பேர் நீக்கம். நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் அதிரடி நடவடிக்கை. திருவனந்தபுரத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 5 நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம். மின்கசிவால் விபத்து ஏற்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. உத்தரகண்ட் மாநிலத்தின் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயில் நடை நாளை திறப்பு. பக்தர்கள் வருகையை முன்னிட்டு சாமந்தி பூக்களால் சிறப்பு அலங்காரம். போப் கெட்டப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புகைப்படம். ட்ரம்ப் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள புகைப்படம் வைரல். IPL கிரிக்கெட் போட்டியில் கிறிஸ் கெயில் சாதனையை முறியடித்த விராட் கோலி. சின்னசாமி மைதானத்தில் 153 சிக்சர்களை விளாசி அசத்தல்.